கேக்குதா மாதா? Hare Krishna. Now Sarika is going to start. Yes, Sarika, please start. Three Vishnus and their roles, Mataji. Hmm. முதல்ல நான் பேர் சொல்லிடுறேன். Hmm. மகாவிஷ்ணு அல்லது கார்ணோதகஷாய் விஷ்ணு. செகண்ட் ஒன் கர்ப்போதகஷாய் விஷ்ணு. தேர்ட் ஓட விஷ்ணு பேர் ஷீர்ணோதகஷாய் விஷ்ணு. கார்ணோதகஷாய் விஷ்ணு அதாவது மகாவிஷ்ணுவோட பேர் வந்து கார்ணோதகஷாய் விஷ்ணு. அவங்களோட ரோல் என்னன்னா, அவங்க வந்து மூச்சு விடும் போது எல்லா யூனிவர்ஸும் கிரியேட் ஆகும், பபிள்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும், வெளியில வரும். அதே மாதிரி விஷ்ணு வந்து மூச்சு பிரீத் இன் பண்ணும் போது எல்லா பபிள்ஸ், அதாவது அந்த யூனிவர்ஸ் எல்லாம் மறுபடியும் உள்ள போயிடும், அடங்கிடும், விஷ்ணுக்குள்ளே அடங்கிடும். கர்ப்போதகாய் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணுவோட ஒரு எக்ஸ்பான்ஷன். அந்த மூச்சு விடும் போது அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து யூனிவர்ஸா இருக்குல்ல, அந்த பபிள்ஸ்குள்ள வந்து விஷ்ணு வந்து போறாரு, கர்ப்போதகாய் விஷ்ணுவா போறாரு. அப்புறம் ஷீரோதகாய் விஷ்ணு அவர் வந்து நம்ம லிவிங் என்டிட்டிஸ்குள்ள வந்து பரமாத்மாவா உள்ளுக்கு போறாரு. ஈவன் நான் லிவிங் திங்ஸ் கூட ஆட்டமா உள்ள போயிட்டு இருக்காரு. சோ Yeah. எல்லா திங்ஸுமே எது தொட்டாலும் கிருஷ்ணா உள்ள இருக்காரு. Yes, correct. So கார்ணோதசாய் விஷ்ணு யார்கிட்ட இருந்து வராரு? அந்த சோர்ஸ் நீங்க சொல்லலையே. கார்ணோதகாய் விஷ்ணு யார்கிட்ட இருந்து வராங்களாமா? So first Lord Krishna, கிருஷ்ணாட்ட இருந்து பல்ராம், பல்ராம்ல இருந்து சதுர்வியுகா, அனிருத்தா, பிரத்யும்னா, சங்கர்ஷனா, வாசுதேவா. அந்த சங்கர்ஷனாட்ட இருந்து நாராயணா, அகெயின் ஃபோர் 4 பேர் வராங்க, சதுர்வியுகா. அதுல சங்கர்ஷனாட்ட இருந்து தான் வந்து கார்ணோதசாய் விஷ்ணு வர்றாரு, மகாவிஷ்ணு. ஓகேங்களா? அப்ப சோர்ஸ் வந்து மூல ரூட் வந்து யாரு? கிருஷ்ணா. அதுக்காக தான் அது கேட்டேன். வெரி நைஸ், வெரி நைஸ் பிரசன்டேஷன். சோ இப்ப அந்த கர்ப்போதசாய் விஷ்ணு சொன்னீங்களே, அவரோட ரோல் என்னன்னு சொன்னீங்க? அவரோட ரோல் வந்து கர்ப்போதகாய் விஷ்ணுவா மாதாஜி? அவர் வந்து நம்மளோட யூனிவர்ஸ் ஸ்கூல்ல அவர் வந்து போயிட்டு கிரியேஷன் மறுபடியும் நடக்கும் மாதாஜி. அவரோட லோட்டஸ் ஸ்டெம்ல இருந்து அவரோட வயித்துல இருந்து அவர் தொப்புள் கொடியில இருந்து ஒரு லோட்டஸ் ஸ்டெம் மாதிரி வந்து அதுல வந்து பிரம்மா இருப்பாங்க. அந்த லோட்டஸ் ஸ்டெம்ல இருக்கிறதா 14 பிளானட்டரி சிஸ்டம். வெரி நைஸ். ஆக்சுவலி அவர் உள்ள நுழையில யூனிவர்ஸ் எம்டியா இருக்கு. அவருடைய அந்த வேர்வை தான் வந்து கர்ப்பம் சொல்றது வந்து அவருடைய வேர்வை. அதனால அவர் அந்த யூனிவர்ஸ ஃபில் பண்ணிடுவாரு, பாதி தூரத்துக்கு ஃபில் பண்ணிடுவாரு. அது மேல அவர் படுத்துக்கிட்டு அவரோட வயித்துல இருந்து பிரம்மா வர்றாரு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது இதுல ஆட் பண்ண விரும்புறீங்களா? இல்ல மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். தேங்க்யூ சாரிகா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஆதவ் கிருஷ்ணா. மாதாஜி நான் வந்து பேசும்போது வந்து 7.4 மாதாஜி ஸ்லோகாஸ் மாதாஜி. கிருஷ்ணாவோட ஜட சக்திகள் மாதாஜி. ஏர், வாட்டர், எர்த், ஃபயர், ஈத்தர், ஈகோ, மைண்ட், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் மாதாஜி. இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவோட ஜட சக்திகள். கிருஷ்ணாவோட ஆன்மீக சக்திகள் வந்து நம்ம மாதாஜி ஜீவாத்மா மாதாஜி. கிருஷ்ணாவோட எக்ஸ்பான்ஷன் தான் வந்து மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு வந்து எல்லா யூனிவர்ஸையும் கிரியேட் பண்ணுவார் மாதாஜி. அதுக்கு மகாவிஷ்ணுவோட எக்ஸ்பான்ஷன் வந்து கர்ப்போதகாய் விஷ்ணு. அவர் அந்த யூனிவர்ஸ்குள்ள போய் உட்காருவாரு மாதாஜி. அவர் தான் பிரம்மாவை கிரியேட் பண்ணுவாரு. அவரோட எக்ஸ்பான்ஷன் வந்து ஷீரோதகாய் விஷ்ணு மாதாஜி. அவர் வந்து எல்லா ஆத்மாக்குள்ளயும் போய் உட்காருவாரு. என்னவா உட்காருவாரு மாதாஜி? என்னவா உட்கார்ந்துருக்காரு எல்லாருக்குள்ளயும்? அதாவது சூப்பர் சோலா உட்கார்ந்துருக்காரு மாதாஜி. ஜீவாத்மாலாம் நேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மாதாஜி. ஆனா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா கிருஷ்ணா தான் சுப்ரீம் கண்ட்ரோலர் மாதாஜி. வெரி நைஸ். அவ்வளவுதானா உங்களோட பாயிண்ட்ஸ்? சோ அந்த 5 சொன்னீங்க இல்லையா, அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எர்த், வாட்டர், என்னென்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட்? ஃபயர், எர்த், வாட்டர், ஃபயர், ஈத்தர், ஏர். அது 5 என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பஞ்சபூதம். அது இல்லாம இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல ஏதாச்சும் பஞ்சபூதம் இல்லாம இருக்கா? நோ மாதாஜி. இன் மெட்டீரியல் வேர்ல்ட்ல எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் பஞ்சபூதம் இல்லையா? எஸ் மாதாஜி.
சோ அது யாரோட எனர்ஜின்னு கிருஷ்ணா சொல்லியிருக்காரு? கிருஷ்ணாவோட எனர்ஜி மாதாஜி. எஸ், தன்னோட எனர்ஜி. ஓகேயா? என்னுடைய பின்னா பிரகிருதின்னு சொல்லியிருப்பார். என்னுடைய செப்பரேட்டட் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்பார். சோ அடுத்தது வந்து நீங்க நம்மளை பத்தி சொன்னீங்க. நாம யாரோட எனர்ஜி? கிருஷ்ணாவோட எனர்ஜி மாதாஜி. நாமளும் கிருஷ்ணாவுடைய எனர்ஜி. ஓகேவா? சோ தட்ஸ் வாட் யூ எஸ் வாண்ட் டு கவர் இல்லையா? எஸ். அதுக்கப்புறம் 3 விஷயம் சொன்னீங்க. மனம், புத்தி, மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஈகோ. 3 சொன்னீங்களா? இது 3 ஆமா மாதாஜி. நம்மளுக்குள்ள இருக்குது. எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்குள்ள இருக்கா இல்லையா? மைண்ட் இருக்கா இல்லையா நமக்கு? சப்டில் பாடியில இருக்கு மாதாஜி. எதுல இருக்கு? சப்டில் பாடி மாதாஜி. பாடியில. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். யா, தேங்க் யூ so much கண்ணா. வெரி நைஸ் presentation. Thank you. ஹரே கிருஷ்ணா. So முகுந்த். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. என்னோட டாபிக் வந்து யுக தர்மாவும் அதோட அதோட லைஃப் ஸ்பேன் மாதாஜி. ம் யுகாஸ்ல சத்யயுகா, திரேதா யுகா, துவாபர யுகா, கலியுகா. சத்யயுகத்துல மக்கள் மெடிடேஷன் ஆஃப் மக்கள் வந்துட்டு நல்லவர்களாக இருப்பாங்க. சில சில பேர் லார்ட் கிருஷ்ணாவை மெடிடேஷன் பண்ணுவாங்க மாதாஜி. ம் திரேதா யுகா பெர்ஃபார்மிங் சாக்ரிஃபைஸ் லைக் யக்னா மாதாஜி. துவாபர் யுகா டெம்பிள் வர்ஷிப் ஆஃப் லார்ட் சுப்ரீம் லார்ட் மாதாஜி. கலியுகா சாண்டிங் தி ஹோலி நேம் ஆஃப் சுப்ரீம் லார்ட் விச் இஸ் தி ஈஸியஸ்ட் ஒன் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் யுகாஸ் மாதாஜி. லைஃப் ஸ்பேன் கேட்டிருந்தமே. சத்யயுகாக்கு 17 ஓஹோ, no. 17,28,000 மாதாஜி. Okay, okay. திரேதா யுகா 12,96,000 மாதாஜி. துவாபர் யுகா 8,64,000 மாதாஜி. கலியுகா 4,32,000 மாதாஜி. ஒன் மகாயுகா 43,20,000 மாதாஜி. Yeah. 4 யுகாஸ் 1 சத்துர்யுகா மாதாஜி. 2000 சத்துர்யுகா பிரம்மனுக்கு ஒரு நாள் மாதாஜி. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். சோ அந்த சத்தியயுகால மக்களோட லைஃப் ஸ்பேன் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு வருஷம் இருப்பாங்கன்னு சத்தியயுகால? சத்தியயுகால மக்களோட லைஃப் ஸ்பேன் என்ன? எனி ஐடியா? 1 lakh years. ஒரு லட்சம் வருடம் உயிர் வாழ்வாங்க. சரியா? அதே திரேதா யுகால ஒரு 0 கட் ஆயிரும். 10,000 years. துவாபர யுகால 1000. கலியுகால 100 years. Yes, correct. Very nice presentation, Kanna. Clear presentation. Thank you so much. Hare Krishna. Thank you மாதாஜி. Hare Krishna. Yes, Harini. மாதாஜி நான் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? எனக்கு Yeah, தமிழ் sure. You can do. மாதாஜி. ராஜவித்ய ராஜகுஹ்யம் What is your topic? You first tell me the topic. qualities of devotional service 9.2. Qualities of devotional service. Yeah. Shloka number is? Shloka number text 9.2. Yeah. 9.2. Yeah. Yes. Continue. Rajavidya Rajaguhyam Pavitram Idam Uttamam Pratyakshavagamam Dharmyam Susukham Kartam Avyayam. Very nice. According to Bhagavad Gita 9.2 Shloka, the qualities and characteristics of devotional service Bhakti Yoga are, that is, king of all knowledge, Raja Vidya, considered the most important and superior among all forms of learning and spiritual practices, the sovereign secret, Raja Guhyam, the most confidential of all truths, supremely pure, Pavitram Uttamam, as it is the transcendental to the material modes of nature and can instantly destroy all sinful reactions and their causes, purifying the heart completely.
directly realizable, pratyaksha meaning one can directly perceive the results and one's progress on the path of devotion to personal experience. In accordance with dharm- dharmyam, aligning with the eternal nature and duty of the living entity, joyfully performed, sukham kartum, easy to practice and free from the difficulties, austerities, and miseries associated with other paths like Karma Yuga or Jnana Yuga. One can practice it happily in any condition of life. Everlasting in effect, avyayam, because the results obtained through devotional service are permanent and do not perish, unlike the temporary results of material activities. Essentially, Lord Krishna emphasizes that the path of pure, unalloyed devotion free from any material desires. It is the most effective and joyful means to attain spiritual perfection and eternal union with the divine. Hare Krishna. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சூப்பர். நீங்களே ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? மாதாஜி, ஜெயபிரதா மாதாஜி எனக்கு டவுட்ல அந்த நாள் ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம். வெரி நைஸ், வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். சோ உங்களுக்கு நீங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ராஜவித்யா ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். வெரி நைஸ் இல்லையா? டிவோஷனல் சர்வீஸோட குவாலிட்டிஸ். எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். தேங்க்யூ டாகண்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். So Netra, yes, next. Thank you. Yes, Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna. Video வரலாம் மாட்டக்கண்ணா? Mataji, work ஆகலிங்க Mataji, try பண்ண work ஆகல. Okay கண்ணா, no problem. You continue. Yes. Mataji, என்னோட டாபிக் importance of chanting Mataji. ஸோ இதில் வந்து சாண்டிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ரொம்ப எஃபெக்டிவான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் பியூர் ஆகும். ஸோ அது மூலமா நாம முக்தி அடைஞ்சிடலாம், நாம திருப்பியும் பகவான் கிட்ட போயிடலாம். ஸோ பிரபுபாதரும் வந்து நிறைய பகவத்கீதால வர பர்பட்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாண்டிங் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதுல 8th சாப்டர்ல வந்து பகவான் வந்து என்ன ஐ மீன் பிரபுபாதவருடைய யாரு வந்து இறக்கும் போது பகவானை பத்தி நினைச்சிட்டு உயிரை விட்டுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா பகவான் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த இறக்குற டைம்ல பகவானை நினைச்சுக்கிறது கஷ்டம். சோ அந்த டைம்ல நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னா நாம சாண்டிங் பண்ணிட்டு நம்மளோட மைண்ட் அந்த சாண்டிங்ல பிக்ஸ் பண்றது மூலமா இறக்குற டைம்ல நம்மளால பகவானை நினைக்க முடியும். சோ நாம அப்படி நினைக்கும் போது திருப்பியும் நம்ம கிருஷ்ணா கிட்ட போயிடலாம் அப்படின்னு இதுல சொல்றாரு. தென் சாண்டிங் அந்த பகவானுடைய நேம்ஸும் பகவானும் வெவ்வேறு இல்ல, 2 பேருமே ஒருத்தங்க தான். ஸோ அதனால பகவானுடைய நாமத்தை நம்ம ஜபிக்கும் போது பகவான் கூட டைரக்டான கனெக்ஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்ல, ஸ்கிரிப்சர்ஸ் சாஸ்திராஸ் எல்லாமே வந்து நம்ம நாமத்தை வந்து ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஏன்னா மீதி இருக்கிற 3 யுகத்தோட தர்மம் வந்து ரொம்ப கஷ்டமானது. அது நம்ம இந்த கலியுகால பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு பியூரிட்டியும் அவ்வளவு இதுவும் இப்போ இல்லை. ஆனா நம்மளுடைய பகவானோட கருணையால ரொம்ப எளிமையா நாம சங்கீர்த்தனமும் சாண்டிங்கிற ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து பல ஜென்மங்களா நம்மளுடைய ஹார்ட்ஸ்ல நிறைய குப்பைகள் நிறைய அருக்கெல்லாம் சேர்த்தி வச்சுட்டே வந்திருக்கோம் பழைய நிறைய பேர்ட்ஸ்ல. சோ அந்த இதெல்லாமே வந்து இந்த சாண்டிங்கிற ப்ராசஸ் மூலமா கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா இப்ப வந்து ஒரு பக்கெட்ல ஃபுல்லா அழுக்கு தண்ணி இருக்கும்போது நாம கிளீனான தண்ணி உள்ள ஊத்த அந்த அழுக்கெல்லாம் வெளியில வந்துடுற மாதிரி நம்ம சாண்டிங் பண்ண அந்த டர்ட்ஸ் எல்லாமே வெளியில வந்துடும். அப்ப நம்ம கான்சியஸ்னஸ் பியூர் ஆயிரும். அப்ப நாம கண்டிப்பா பகவான் கிட்ட போயிடலாம். சோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்தோட தர்மங்கள். இத பிராக்டிஸ் பண்ணாம நம்ம கண்டிப்பா பகவான் கிட்ட போயிடலாம். Yeah, very nice, very nice. So this is the only way to connect with Krishna, இல்லீங்களா? Chanting is the only way to connect with Krishna. அன்னைக்கு கூட கேஷவ பிரேமதாஜி கிளாஸ்ல சொன்னாங்க. It's a frequency. It's a frequency of the Lord. So நீங்க லார்டோட frequencyயோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா you have to chant. And chanting அந்த மந்த்ராவோட மீனிங் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா it will be okay.
ஸோ அது வந்து என்னன்னா நம்ம ராதாராணி கிட்ட பெக் பண்றோம், எனக்கு கிருஷ்ணாவுடைய சர்வீஸ்ல என்னை ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணி கிட்ட பெக் பண்றது தான் அந்த மந்திரோட மீனிங். வெரி நைஸ் எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். தேங்க்யூ கண்ணா. ஸோ நம்ம எவ்வளோ கிளாஸ் எடுக்கிறது, பகவத்கீதா படிக்கிறது எல்லாமே எதுக்காகனா இந்த சாண்டிங் நல்லா பண்றது தான். ஆஸ் யூ செட், நாம கடைசி நிமிஷத்துல கிருஷ்ணாவை நினைக்கணும்னா வாழ்நாள் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து வி ஆர் டூயிங் சாண்டிங் எவ்ரி டே. வெரி நைஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ நேத்ரா. ஹரே கிருஷ்ணா. எஸ், நெக்ஸ்ட் ஷாம் கோபி. எஸ் மாதாஜி. மாதாஜி, என்னோட டாபிக் வந்து when why supreme lord krishna appears in this material world, chapter 6, 7 and 8. Fourth chapter, மாதாஜி 6, 7, 8 shlokas. மாதாஜி 4th chapter, 6th chapter and 7, 8. மாதாஜி இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாமா மாதாஜி? தாராளமா பண்ணுங்க. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Yes, Mataji. Mataji, in chapter 4, Krishna is not born like humans. He appears by his own power. He says, whenever the dharma declines and the adharma rises, I come to protect the good and destroy evil and re-establish dharma. So when dharma declines and the adharma rises, he come to protect the good and destroy evil. In the chapter 6, Mataji, Krishna teaches how yogis grow step by step. He supports those who try sincerely across many lives. In chapter 7, Krishna reveals he is the source of everything, both matter and spirit. He says, few truly know me. He appreciates to share divine knowledge and help who really is. In chapter 8, Krishna explains what happens after death. If we remember him at the time of their death, we will reach his eternal home, Golaka. He appears to remove fear and show the way to protect the dharma, guide yogis to give divine knowledge and lead to sources of liberation. Thank you, Mataji. வெரி நைஸ். யார் எழுதி கொடுத்தா? மாதாஜி எழுதலைங்க மாதாஜி. நேத்து நைட்டு தாங்க மாதாஜி பகவத்கீதை புக் வச்சு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கொஞ்சம் கேட்டேங்க மாதாஜி, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்லாம் பண்றதுக்கு. வெரி குட். நாங்க மீன் பண்ணது என்னன்னா 4th சாப்டர்ல 6, 7, 8 மாதாஜி கொடுத்தாங்க. இட்ஸ் நைஸ். நீங்க வந்து எல்லா சாப்டரோட எசன்ஸ் கொடுத்துட்டீங்க. இட்ஸ் வெரி நைஸ். வேற லெவல். வெரி நைஸ். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ், தக்ஷிதா. எஸ் மாதாஜி. மாதாஜி வீடியோ வர மாட்டேங்குது மாதாஜி. ஓகே கண்ணா, நோ ப்ராப்ளம். கண்டினியூ. ஓகே மாதாஜி. மாதாஜி டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரசாதம். ஸ்லோகா 9.26. Krishna will accept even a leaf, flower, fruit or water when offered with love and devotion. When we eat prasadam, purification happens within us. We will be free from all sinful reactions. When non-devotees eat prasadam, even they will become devotees. Krishna does not eat the prasadam with hands. He simply eats the food by a glance. Food which is not prasadam enhances the mode of passion and the mode of ignorance. But prasadam Bhagavan helps us to grow more and get developed in bhakti. If we eat food which is not prasadam, we are eating only sin. But prasadam reduces our past sins. Always remember, prasadam should be only offered with love and devotion, since it directly connects us with God. But by having prasadam, we can attain Krishna's mercy. Hare Krishna Mataji. Very nice. So, prasadam. Now, why should we eat prasadam na? Because food affects our consciousness. Illingla? That's what you meant. Yes, Mataji. Yes. So, food affects our consciousness. So, if we want to get connected with Krishna, you should eat prasadam and then chant Hare Krishna and read Bhagavad Gita. Moonume na pananum. So, prasadam is also very, very important. So, as you said, Krishna even accepts patram pushpam phalam toyam. Ilya? Yes, Mataji. What is patram? Mataji, Leaf, then? Leaf, flower, fruit or water, Mataji. Yeah, yes. So, அப்ப நம்ம அது மட்டும் கிருஷ்ணா கொடுத்தா போதுமா? No, Mataji. So, நாம என்ன சாப்பிடுறோமோ அதை வந்து நம்ம
குளிச்சுட்டு நீட்டா குக் பண்ணி கிருஷ்ணாக்கு ஒரு துளசி லீஃப் வச்சு ஆஃபர் பண்ணிட்டு தென் we take it as பிரசாதம் இல்லையா? Yes, Mataji. சோ நம்ம ஏன் துளசி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? Mataji, ஏன்னா துளசி வந்து கிருஷ்ணாவுக்கு ஃபேவரட் நினைச்சு மாதாஜி. எஸ் கரெக்ட். சோ எந்த நீங்க பகவானுக்கு என்ன கொடுத்தீங்கனாலும் யூ மஸ்ட் கீப் துளசி ஆன் இட். ஓகேவா? எஸ் மாதாஜி. Yeah, yes. Very nice. Nice presentation. Thank you, Kanna. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Yes, Janani? மாதாஜி டாபிக் வந்து ஆறாவது அத்தியாயத்துல இருக்க யோகங்கள் மாதாஜி. Yeah. கிருஷ்ணர் வந்து தியானத்தின் What is yoga? தியான யோகம். இல்லையா? யோகானா என்ன? யோகானா கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிறத ஸ்ட்ராங்கா இருக்கிறது மாதாஜி. கனெக்ஷன். Connection. Yeah, very nice. Then என்னென்ன யோகங்கள் இருக்கு? தியான யோகா, அஷ்டாங்க யோகா. ரெண்டும் ஒண்ணுதானே? Yeah. வேற யோகா தெரியல மாதாஜி. அஷ்டாங்க யோகா மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். Okay. அஷ்டாங்க யோகா வந்து இந்த யுகத்துல வந்து செய்யலாம். கர்ம யோகா, ஞான யோகா, and then தியான யோகா or அஷ்டாங்க யோகா and பக்தி யோகா. 4 yogas are there. Okay? ஓகே. நீங்க ஏதாவது ஷால் மாதிரி போட்டுக்கிறீங்களா முன்னாடி? ரொம்ப க்ளோஸ் இல்லைன்னா வீடியோ அது முன்னாடி இதான் தெரியுது கொஞ்சம் ஃபோன் கிரிக்கல. You put the button on. Okay. Yeah. Yes, continue. மாதாஜி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு இந்த அஷ்டாங்க யோகா வந்து இந்த யுகத்துல செய்ய இயலாது. சத்திய யுகத்துல, துவாபர யுகத்துல, திரேதா யுகத்துல தான் மாதாஜி செய்யலாம். ஏன்னா அந்த அந்த டைம்ல வந்து நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கல மாதாஜி. ஆட்கள் எல்லாம் அமைதியா இருந்தாங்க. அதுவும் குறைவா தான் அதர்மங்கள் எல்லாம் நடந்துச்சு மாதாஜி. அப்புறம் அதை செய்யறதுனாலும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஒண்ணு இருந்து தான் மாதாஜி செய்யணும். தனியா காட்டுல போயிட்டு தனியா தான் செய்யணும் மாதாஜி. அதுக்கப்புறம் அது செய்யறவங்க வந்து கிருஷ்ணர் எல்லாத்துலயும் கிருஷ்ணரை பார்ப்பாங்க மாதாஜி. எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. எல்லாரையும் சமமா பார்த்து நார்மலான ஆட்கள் கூட நார்மலான ஆட்கள்லயும் அவங்களுக்கு கிருஷ்ணரை விளங்கும் மாதாஜி. அப்புறம் அவங்க செய்யற வேலைகள்ல வந்து பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க, வெற்றியை எதிர்பார்க்க மாட்டாங்க, தோல்வியை எதிர்பார்க்க மாட்டாங்க மாதாஜி. பலனை வந்து கடவுளுக்கு ஒப்படைச்சிருவாங்க மாதாஜி. அப்புறம் அர்ஜுனன் கேட்பாரு, இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான அது வேலைகள்னால இதெல்லாம் இந்த உலகத்துல செய்ய இயலாது. அப்புறம் சொல்லுவாரு, எனக்கு காத்த கூட கட்டுப்படுத்த முடியும், ஆனா இந்த இந்த இதுகள் எல்லாம் செய்ய இயலாது மாதாஜி. என்ன பண்ண முடியாது? காத்து கூட கட்டுப்படுத்திடலாம், என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் செய்ய இயலாதுன்னு சொல்லுவாங்க. மைண்ட் அடக்க முடியாது இல்லைங்களா? மைண்ட் தான் மெயின். இப்ப நீங்க ஒரு இடத்துல அமைதியா போய் உட்காரணும்னா உங்க மைண்ட் ஒத்துழைச்சாதான் உட்கார முடியும் இல்லையா? சோ ஐ cannot control the mind ன்னு சொல்லி அர்ஜுனா கேக்குறாரு. எஸ். ஆமா மாதாஜி. அப்புறம் இந்த பயிற்சி செய்யறதுனால மைண்ட் வந்து ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் மாதாஜி. கட்டுப்படுத்தியும் இருக்கணும். மைண்ட் தாட்ஸ் வந்து அங்கங்கேயும் போக கூடாது. கிருஷ்ணரை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் மாதாஜி. Yeah, that's your points. இல்லையா? Yeah, very nice. So அஷ்டாங்க யோகா பத்தி உங்களுக்கு புரிஞ்சது நீங்க சொல்றீங்க இல்லையா? சோ இன்னொன்னு அஷ்டாங்க யோகால முக்கியம் வந்து பிரம்மச்சரியம்னு கொடுத்திருப்பாரு, செலிபசி. அது இருக்கவங்க தான் வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ கண்ணா. ஹரே கிருஷ்ணா. யா நெக்ஸ்ட் அக்ஷதா. மாதாஜி மாதாஜினோட டாபிக் பாத்தீங்கன்னா கர்மா, அகர்மா, விகர்மா. கர்மான்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கரெக்டான டியூட்டியை செய்யறது, ரைட் ஆக்ஷன்ஸ், நல்ல செயல்களை செய்யறது மாதாஜி. அடுத்தவங்களுக்கு உதவுறது, சேரிட்டி. அடுத்து வந்து எல்லாத்துக்கும் உதவுறது மாதிரி நல்ல செயல்களை வந்து செய்யறது மாதாஜி. அடுத்து விகர்மானா நம்ம வந்து தப்பான செயல்களை செய்யறது, பொய் சொல்றது, நம்மளுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுனும் செய்யறது.
நிறைய கெட்ட ஹேபிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது மாதாஜி. அகர்மானா வந்து அது ஆக்ஷனுக்கு ரியாக்ஷனே கிடையாது மாதாஜி. கர்மானா ரியாக்ஷன் இருக்கு மாதாஜி, அகர்மானா அதுக்கு ரியாக்ஷனே இருக்காது. நம்ம நல்ல செயல்கள் வந்து ஒரு அட்டாச்மெண்டோட இல்லாம செய்யலாம். நம்ம வந்து அது செய்யாமையும் இருக்கலாம். நம்மளுக்கு அது வந்து ஒரு எபிலிட்டி இருந்தும் நம்ம செய்யாம இருக்கிறது, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிற, டிவோஷனல் சர்வீஸ் எல்லாம் பண்றது, அந்த மாதிரி மாதாஜி. ஓகே. சோ கர்மா, ஓகே, கர்மா அதாவது கர்மா விகர்மா பண்ணோம்னா என்ன நடக்கும் மாதாஜி? புரியல. கர்மா விகர்மா பண்றீங்க நீங்க, அப்ப வந்து என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? அது அதுக்கான ரியாக்ஷன்ஸ் நடக்கும் மாதாஜி. அந்த ரியாக்ஷன்ஸ் என்னன்னா we have to take birth again, இல்லையா? நீங்க ஒருத்தர் தப்பு பண்ணீங்கனாலும் அதை அனுபவிக்கிறதுக்காக நீங்க திருப்பி பிறக்கணும். நீங்க ஒரு நல்லது பண்ணீங்கனாலும் நீங்க அதை அனுபவிக்கிறதுக்காக திருப்பி பிறக்கணும். கர்மா விகர்மா ரெண்டுமே நீங்க பண்றப்ப யூ ஹேவ் டு டேக் பர்த் அகைன். ஆனா அகர்மால என்ன நடக்கும் மாதாஜி? திருப்பி பர்த் எடுக்க மாட்டோம் மாதாஜி. ஏன் எடுக்க மாட்டோம் மாதாஜி? நானும் நல்ல செயல்கள், டிவோஷனல் சர்வீஸ் எல்லாம் டிவோஷனல் சர்வீஸ் பண்றதுனால we are doing it for Lord, we are doing it for the supreme Lord. அவருக்காக செய்யறதுனால நாம வந்து திருப்பி பிறவி எடுக்க மாட்டோம், இல்லைங்களா? எஸ் மாதாஜி. நாம செய்யற செயல் எப்படி செய்யணும்? கர்மா செய்யணுமா, விகர்மா செய்யணுமா, அகர்மா செய்யணுமா? மாதாஜி அகர்மா செய்யலாம் மாதாஜி. அகர்மா செய்யணும், இல்லையா? கர்மா செய்யறோம் மாதாஜி. நம்ம தினமும் டியூட்டிஸ் எல்லாம் செய்யறோம்ல மாதாஜி, அதுவும் கர்மா தானே மாதாஜி? கரெக்ட். ஆனா நாம இனிமே எப்படி செய்யணும்னா அகர்மாவா செய்யணும். எப்படின்னா எவ்ரிதிங் டிவோட்டட் டு கிருஷ்ணா. சோ இந்த நான் இப்ப உன்னோட டியூட்டி ஒரு ஸ்டூடெண்டா யூ ஹேவ் டு ஸ்டடி வெல். So Krishna will be happy for that only. You are doing your duty. So this is also a karma. So you are doing to please Krishna. Anything, any action you are doing to please Krishna, that is akarma. Okay, va? Yes, Mataji. Yeah. Thank you, Kanna. Very nice. Thank you. Hare Krishna. Yes. Anyone else? வேற யாராவது இருக்கா? ஏதாவது presentations இருக்கா? திஷான் ஏதாவது ரெடி பண்ணீங்களா? அஸ்வினி யார் இருக்கா? எங்க மாதாஜி? எஸ்எல் அஸ்வினி. சித்தேஷ் நினைக்கிறேன் மாதாஜி. சித்தேஷ் மாதாஜி அவன் தான் அந்த நேம்ல ஜாயின் சொல்லுங்க. பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது இப்ப சொல்ல விரும்புறீங்களா? எதை பத்தியாவது பேசுறீங்களா? மாதாஜி ப்ரிப்பேர் பண்ண மாட்டாஜி, இப்பதான் ஊருக்கு போயிட்டு வரேன். இப்பதான் ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? ஓகே ஓகே கண்ணா. சோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க மாதாஜி. ஓகே. திஷான் மாதாஜி நானும் ப்ரிப்பேர் பண்ணல மாதாஜி. இல்ல நீங்க ஏதோ டிராயிங் வரைஞ்சிட்டு வரேன்னு சொன்னீங்க, வரைஞ்சிருக்கீங்களா? மாதாஜி நீ டாபிக் சொல்லியே பர அது பண்ணல. அண்ணா வந்து அவரோட போன்ல தான் குரூப் இருக்கு. அவர் வேற ஒரு இடத்துக்கு இருக்கிறாரு. அதுதான் நான் பார்க்கல மாதாஜி மெசேஜ். ஓகே கண்ணா. நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு அவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் மாதாஜி. அதுல உங்களுக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது? என்ன பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது? எல்லாமே கிருஷ்ணாக்கே பண்றது. எல்லாமே கடைசியா சொன்ன கிருஷ்ணாக்கு பண்ற விஷயம்லாம் நம்ம திருப்பி பிறக்க மாட்டோம். வெரி நைஸ், வெரி நைஸ். சோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சது இல்லையா? எஸ் மாதாஜி. ஓகே கண்ணா, தேங்க் யூ so much. சோ வேற யாருக்கு எதுவும் சொல்ல இல்லைன்னா மாதாஜி இப்ப உங்களுக்காக ஒரு கேம் ரெடி பண்ணிருக்காங்க. கல்யாணி மாதாஜி இப்ப ஷேர் பண்ணுவாங்க. யூ ஹாவ் டு ஆன்சர். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓடிராதீங்க. ப்ளீஸ் வெயிட். எஸ் மாதாஜி. மாதாஜி கோஹோஸ்ட் பண்ணனே உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணல. கோஹோஸ்ட் பண்ணிருக்கேன்ல இல்லையா? ரிக்வெஸ்ட் இப்பதான் வந்திருக்கு மாதாஜி. இருங்க. பண்ணிட்டேன். வருதா? வருது மாதாஜி. நான் இது எடுத்துட்டு இருக்கேன். ஷேர் பண்ணு. முகுந்த் ரெடியா இருக்கா ஆன்சர் பண்ண. போட்டீங்கன்னு உடனே ஆன்சர் பண்ணிப்போம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்லைங்க மாதாஜி, நீங்க தான் தெரியுறீங்க.
ஆ ம் எஸ் மாதாஜி. சோ இப்ப எங்க என்ன பாக்குறீங்க ஸ்கிரீன்ல? மாதாஜி இல்ல இல்ல Mataji, the quiz recap. குவிஸ் ரீகேப் கேட்டு கேட்டே பழகிட்டீங்க. அதான் ரீகேப் சோ எல்லாம் ரெடியா இருங்க. டீம் பிரிச்சு விட்டுலாமா பேசாம? 2 டீமா ஆன்சர் பண்ணுவீங்களா? ஏங்க மாதாஜி டீமா பிரிச்சு விட்டுலாமா? பண்ணலாம் மாதாஜி. அதான் இருந்தாலும் ஓகே மாதாஜி. நேம் இருக்கு, பண்ணலாம் மாதாஜி. டீம் பிரிச்சாலும் எப்படிங்க இது பண்ணி அவங்க எப்படி ஷேர் பண்ணி பண்ண முடியாது. டிஸ்கஸ் பண்ண முடியாதுல்ல. சரி பரவாயில்ல, அப்படியே ஸ்டார்ட். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஆன்சர் பண்ணாதீங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஏய் என்னடா அதுக்குள்ள கை தூக்கி வச்சிட்டே. क्वेश्चन போடுங்க மாதாஜி. இவ்வளவு ஆர்வம். எனக்கு பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் சைடுல வர மாட்டேங்கிறது. நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா பார்ட்டிசிபென்ட்? நீங்க பாக்குறோம் மாதாஜி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க ஆதவ் கிருஷ்ணா ரைஸ் பண்ணி வச்சிருக்கான் கைய. ஆல்ரெடி ரைஸ்ட். ஏற்கனவே ரைஸ் பண்ணனும், முதல்ல சொல்ல ரெடியா. ஆமா ஆன்சர் சொல்றா. இது என்னது ஆதவ் கிருஷ்ணா? பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது ஆதவ்? வாட் டு யூ ரிமெம்பர்? நம்ம ட்ரையாங்கிள் வச்சு ஒண்ணு படிச்சோம், சொல்லு பார்க்கலாம். ஆதவ் கிருஷ்ணா. மாதாஜி அக்ஷதா ரைஸ் பண்ணிருக்கா. அக்ஷதா உனக்கு தெரியுமா? அக்ஷதா ரைஸ் பண்ணிருக்காங்க. மாதாஜி 3 modes of nature படிச்ச மாதாஜி. ட்ரையாங்கிளா படிச்சோம், ட்ரையாங்கிள் போட்டா படிச்சோம். மாதாஜி ஒரு க்ளூ கொடுத்துருங்க, ஒரு க்ளூ போட்டுருங்க. எஸ், ஒரு க்ளூ போட்டுருங்க. என்ன போட்டிருக்கு? ஒரு க்ளூ உங்களுக்கு. இட்ஸ் அபவுட் ரிலேஷன். எஸ், நேத்ரா ரைஸ் பண்ணிருக்காங்க. நேத்ரா காடு, பிரகிருதி, ஜீவா. அதாவது நாம என்ன ஆசைப்படுறோமோ அது காட் கிட்ட போகும். சோ காடு பிரகிருதி மூலமா நம்ம ஆசையை வந்து வெரி நைஸ், எக்ஸலென்ட் ஆன்சர், சூப்பர், கலக்கிட்ட. சோ ஆன்சர் போடுங்க மாதாஜி, போட்டுருங்க. So ஜீவா, as நேத்ரா told, just desire, நம்ம ஆசைப்படுறோம். பகவான் காட் ஆர் ஈஸ்வரா சாங்ஷன் பண்றாரு, அதை எக்ஸிக்யூட் பண்றது பிரகிருதி ஆர் நேச்சர். ஐய விட்டுட்டேன். ஆதவ் கிருஷ்ணா ஞாபகம் வந்துருச்சா? எஸ் மாதாஜி. Others, you remember the triangle? அக்ஷதா ஞாபகம் வருதா? எஸ் மாதாஜி. இப்ப ஞாபகம் வந்துருச்சு இல்லையா? வெரி நைஸ். சோ நமக்கும் பகவானுக்கும் பிரகிருதிக்கும் உள்ள கனெக்ஷன். நாம நம்ம வேலை ஆசைப்படுறது மட்டுமே அத கிருஷ்ணா சாங்ஷன் பண்றாரு, உள்ள இருக்கிற பரமாத்மா சாங்ஷன் பண்றாரு, நடத்தி கொடுக்கறது. யா சொல்லுங்க மாதாஜி. ட்ரையாங்கிளை வச்சு இன்னொரு சொல்லி கொடுத்துருக்கீங்க மாதாஜி. என்னடா தம்பி? மைண்ட், மைண்ட், ஸ்கின், ஐ, இஎஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க மாதாஜி செகண்ட் சாப்டர்ல ட்ரையாங்கிளை வச்சு. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. நாங்க எங்கடா மைண்ட வச்சு இத வச்சு சொல்லி ரொம்ப படிக்கிற முகுந்த் நீ. ஓகே கண்ணா. எஸ், நெக்ஸ்ட் பிக்சர் மாதாஜி. நெக்ஸ்ட் பிக்சர். ஓகே மாதாஜி. ஆன்சரே வந்துச்சு. ஆன்சர் எப்படி போட்டேன் பாரு மாதாஜி எவ்வளவு மர்சிஃபுல். நீங்களா கஷ்டப்படுறீங்கன்னு ஆன்சரோட போட்டாங்க. யாரு அது? யாரு இவரு சொல்லுங்க. ப்ரிப்பேர் பண்ணதால ஞாபகம் வந்துச்சுடா ஆதவ் கிருஷ்ணாக்கு. வெரி நைஸ். ஷீரோத சாய் விஷ்ணு என்னவா இருக்காரு எல்லாருக்குள்ளயும்? சூப்பர் சோல் இருக்காரு மாதாஜி. உன்னோட பல பல கோடி வருஷமா உங்கூடயே இருக்காரு. உன்னோட ஓல்டு ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்ட் அவரு. உங்கூடயே எப்பவுமே இருக்காரு. நீ என்ன பாடி எடுத்தாலும் கூட வராரு. பாருங்க அதுல எவ்வளவு பாடி இருக்குன்னு, அத்தனையிலும் கூட வராரு. யா நெக்ஸ்ட் பிக்சர் மாதாஜி. ஆன்சர் கின்சர் போட்டிருக்க போறணும் போட்டே மாதாஜி எல்லாத்துக்கும் அனிமேஷன். ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ
Missed it. பரவாயில்ல போடுங்க, அதனால என்ன, ஒன்றும் ம். தப்பு இல்லை. ஆ எஸ். எஸ். இது யாராவது பார்த்து கை தூக்குங்க பார்ப்போம், என்ன ஞாபகம் வருதுன்னு. எல்லாமெல்லாம் எனக்கு தரமாட்டோம். மாதாஜி நான் சொல்லுங்க. நேத்ரா தவிர்த்து மத்தவங்க சொல்லுங்க. நான் வந்து இந்த ஃபயர் மாதாஜி அதோட சரி. ஸ்பார்க்கு வெரி நைஸ். கிருஷ்ணா வந்து ஃபயர், நாம வந்து ஸ்பார்க் இல்லையா? மாதாஜி அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க மாதாஜி. அந்த அதாவது சி வந்து கிருஷ்ணா மாதாஜி, அதுல இருந்து ஒரு சின்ன டிராப் வந்து நம்ம. வெரி நைஸ், வெரி நைஸ். சோ அந்த ஃபயர்ல இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் இந்த ஸ்பார்க்ல இருக்கு இல்லையா? ஆனா என்ன டிஃபரன்ஸ், ஃபயருக்கும் ஸ்பார்க்குக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபயர் வந்து ரொம்ப பெருசுங்க மாதாஜி, அந்த ஸ்பார்க் வந்து ஒரு சின்ன, அதோட ஒரு 1% பார்ட் மாதாஜி. யா, சோ அது மாதிரிதான் நாமளும் கிருஷ்ணாவும் இல்லையா? நாமளும் கிருஷ்ணாவும் அப்படிதான். கிருஷ்ணா ஃபயர், நாம வந்து ஸ்பார்க். வெரி நைஸ், குட் குட். நெக்ஸ்ட். இதுக்கு யாராவது வேற யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், கமான் தக்ஷிதா. நேத்ரா மட்டும் கை தூக்கிட்டு இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் என்ன நீங்க? தக்ஷிதா, ஜனனி, ஷாம் கோபி சொல்லுங்க. தண்ணி ஊத்து மாதாஜி. எஸ் தக்ஷிதா, எஸ் ரூட்டுக்கு தண்ணி ஊத்துறாங்க. அது என்ன, அந்த எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுப்போம் மாதாஜி? நம்ம கிருஷ்ணா மட்டும் வர்ஷிப் பண்ண போதும் மாதாஜி. சரி, ரூட்டுக்கு தண்ணி ஊத்துனா செடி வளர்ந்துரும். அது மாதிரி கிருஷ்ணா வர்ஷிப் பண்றப்ப என்ன நடக்கும்? டெமிகாட்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆயிருவாங்க மாதாஜி. வெரி நைஸ், எக்ஸலண்ட் ஆன்சர். குட் குட் குட், வெரி நைஸ். So watering the roots will nourish the whole plant. Worshipping, serving the Supreme Lord is enough. We need not worship or offer to demigods individually. Yeah, very nice, very nice. Thank you. Next picture, Mataji. எஸ், இத பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது எல்லாத்துக்கும்? நம்ம லேடர் அப்படின்றது ஒரு இதுக்கு பார்த்தோம். இதுக்கு ஜனனி கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். நீங்க படிச்சீங்க தானே, ப்ரிப்பேர் பண்ணீங்கல்ல? மாதாஜி இப்ப சொன்னதான் க்ளூ எல்லாத்துக்கும். மாதாஜி கர்ம யோகா, யோகா வழியா மேல போவாங்க. லேடர், அது என்ன லேடர்? எஸ், மாதாஜி கரெக்ட். நம்ம சாண்டிங் பண்ணி கோலோகா கிட்ட போற மாதிரி. இல்ல 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 இல்ல, அப்படி இல்ல. இப்ப யாரோ கரெக்டா சொன்னீங்களே, ஆன்சர் சொன்னீங்களே. மாதாஜி நான் தான் சொல்லுங்கண்ணா. மாதாஜி கர்ம யோகா வழியா போறோம் மாதாஜி. கர்ம யோகா, யோகா லேடர் இல்லையா? எஸ் மாதாஜி. அடுத்து இன்னொரு பிக்சர் இருக்கா மாதாஜி இதுக்கு? எஸ் மாதாஜி, யோகா லேடர். அதுக்கப்புறம் அதான் ஸ்டெப்ஸ் ஆஃப் அதான் லேடர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் லேடரோட. கீழ இருந்து அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன? கர்ம யோகா, ஞான யோகா, தியான யோகா, பக்தி யோகா. வெரி நைஸ். எஸ், குட், கரெக்ட், சூப்பர். கவனிச்சிருக்கடா, ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் மாதாஜி. இது ஒரு பிக்சர் பார்த்தமே, என்ன ஆகுறாரு இவரு? வாட் இஸ் ஹேப்பனிங் டு திஸ் மேன்? கையில கீழ விழுகுது. மாதாஜி மாதாஜி முக்கும் தெரியுமா உனக்கு? இன்னொரு யார் சொல்லுங்க. மாதாஜி வந்து நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் ஹரே கிருஷ்ணா மண்டலம் சொல்லிட்டு மாதாஜி ஷாம் கோபி. மாதாஜி நான் சொல்லட்டுமா? ஷாம் கோபி சொல்லுங்க. மாதாஜி நீங்க இந்த சொல்லியிருந்தீங்க மாதாஜி, இந்த மாதிரி ஃபெய்த் கிருஷ்ணா மேல இருக்கணும்னா, அது கீழே விழுகிறனால அது ஃபெய்த் வைக்கணும் மாதாஜி. அப்படியா? ஓகே, ஆதவ் கிருஷ்ணா. மாதாஜி நம்ம ஹெவன்ல இருந்து நம்ம புண்ணிய தீர்ந்தோடனே இது மாதிரியே தான் மேல இருந்து கீழே விழுவோம் மாதாஜி. வெரி நைஸ். எஸ் மாதாஜி, போடுங்க, ஆன்சர் போடுங்க. வெரி நைஸ். ஜெயிச்சது யாரு? ஆதவ் கிருஷ்ணா. என்னடா கிளாஸ்க்கே வராம கலக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் கவனிச்சியா என்ன, பாத்தியா? மாதாஜி சரி கிளாஸ் தான் விட்டுருங்க மாதாஜி, மத்தபடி
ஓ வெரி நைஸ். எஸ். சோ அவர் வந்து இப்ப வந்து புண்ணியம் செஞ்சா ஹெவனுக்கு போவோம். புண்ணியம் தீர்ந்தோடனே என்ன ஆயிரும்னா நம்ம திருப்பி இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல கீழே விழுந்துருவோம். அதான் இந்த பிக்சர். ஓகேவா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா கர்மா அகர்மா விகர்மா. சோ கர்மா செஞ்சு புண்ணியம் சேர்த்துறீங்க அப்படின்னா யூ வில் கோ டு ஹெவன். புண்ணியம் தீர்ந்தோடனே என்ன ஆயிரும்? அங்கிருந்து தள்ளி விட்டுருவாங்க, நம்ம கீழே விழுந்துருவோம். எஸ். நெக்ஸ்ட் பிக்சர் வந்துச்சு. இது என்ன சொல்லுங்க? இது எல்லாருமே சொல்லாமே. ஆமா மாதாஜி. ஆமா. எஸ். மத்தவங்க வாயே திறக்காம அக்ஷதா என்னாச்சு? மாதாஜி ஆமா ஓட்டுக்குள்ள போயிடுச்சு. ஓட்டுக்குள்ள போயிருச்சா? எதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம இதை பார்த்தோம்? மாதாஜி கெட்டது வந்தா விலகிடணும். கெட்டது வந்தா விலகி ஓடிடணும். அவனே இமேஜின் பண்ணி சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு ஞாபகம் இல்ல, இந்த ரொம்ப முன்னாடி போட்டோம் இல்லையா? ஆமா மாதாஜி. வேற யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா அது? மாதாஜி நேத்ரா ட்ரை. மாதாஜி இப்ப வந்து ஒரு பர்சன் ஐ மீன் ஒரு சாதுஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தேவைங்கிறப்ப மட்டும் செஞ்சு இது பண்ணிருப்பாங்க, தேவையில்லாத டைம்ல அது உள்ள இழுத்துப்பாங்க. அதான் டார்டாய்ஸ் மாதிரி மாதாஜி தேவைங்கிறப்ப மட்டும் வெளியே உள்ள இழுத்து. வெரி நைஸ். எஸ். ஆன்சர் போடு. யா. சோ எப்படி டார்டாய்ஸ் வந்து நான் ஒரு டேஞ்சர் வரப்போ தன்னோட அந்த எல்லாத்தையும் தன்னோட லிம்ஸ் எல்லாம் உள்ள இழுத்துக்கும், அது மாதிரி ஒரு கிருஷ்ணா கான்சியஸ் பர்சன் வந்து தேவையில்லாத விஷயத்துல தன்னோட சென்சஸை யூஸ் பண்ண மாட்டார், பகவானோட சர்வீஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவார் இல்லையா? வெரி நைஸ். குட். நெக்ஸ்ட் பிக்சர். ஐ திங்க் அவ்வளவுதான் நினைக்கிறேன் மாதாஜி. அவ்வளவுதானா? ஆட் பண்றீங்க முடிஞ்சிருச்சா? 8 தான் போட்டேன் டைம். அவ்வளவுதான் இருக்கும்னு நினைச்சேன் மாதாஜி. நெக்ஸ்ட் இதுக்கு வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஓகே ஓகே மாதாஜி, இது ஆஃப் பண்ணிடு. ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்ணு. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணது மாதாஜி செமையா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. சூப்பரா இருந்துச்சு மாதாஜி. அப்பப்போ இந்த மாதிரி பண்ணலாமா மாதாஜி? எஸ் மாதாஜி. மாதாஜி மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாமா? டீல்? எஸ் மாதாஜி. வெரி நைஸ். சோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஷாம் கோபி சொல்லு. ப்ரிப்பேர் பண்ண மாதாஜி இந்த காலையில மாதாஜி இது இந்த மாதிரி கிருஷ்ணா இதுக்கு இருக்கு அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி மெசேஜ் வந்துருச்சுங்க மாதாஜி. அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு மாதாஜி எக்ஸாம் இருந்துச்சு. எக்ஸாம் படிச்சுட்டு நைட்டு உட்காந்தாங்க மாதாஜி. இது ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேங்க மாதாஜி. அப்புறம் அப்பாவை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டேங்க மாதாஜி. அதுக்கப்புறம் புக் ரெஃபர் பண்ணேங்க மாதாஜி, பகவத்கீதா புக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெட்ல தேடினேங்க மாதாஜி. இதெல்லாம் வச்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அப்பா கிட்ட கொஞ்சம் கேட்டேங்க மாதாஜி. டிரான்ஸ்லேட் கேக்கல, கட் ஆயிருச்சு. யூ ப்ரிப்பேர்ட் வெல் இல்லையா? வெரி நைஸ். கிளாஸ் வந்து நீங்க அதுக்காக வேண்டி படிச்சீங்களா? ஹரிணி, யூ டெல் மீ. நீங்க இப்ப படிச்சீங்க இல்லையா அந்த டிவோஷனல் சர்வீஸ், உங்களுக்கு அது புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாதாஜி. So you love devotional service இல்லையா? Yes மாதாஜி. So from today we are going to chant. மாதாஜி நான் ஸ்கூல் மார்னிங்ஸ் அப்போ சாண்ட் பண்ணுவேன் மாதாஜி. பண்ணுவீங்க? ஆமாங்க மாதாஜி. ஓகே கண்ணா, வெரி நைஸ். மாதாஜி நான் வந்து நீங்க ஒரு தடவை மெசேஜ் போட்டிருந்தீங்க மாதாஜி. இப்போ படிக்க ஒரு 10 டைம்ஸ் ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணணுங்க மாதாஜி. பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு 10 டைம்ஸ் அல்லது ஒரு 20 டைம்ஸ் சாண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். வெரி நைஸ். ஓகே, thank you. சோ ஜனனி, டெல் மீ, எப்படி இருந்துச்சு? நீங்க மத்தவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்க இல்லையா? எஸ் மாதாஜி. சோ உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஸ்பெஷலா புரிஞ்சுதா? நல்லா இருந்துச்சா? வாட் டிட் யூ ஃபீல்? நல்லா இருந்துச்சு மாதாஜி. சந்தோஷமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்றீங்க? if ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா எங்க யாரோ ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுங்க, என்ன பேசணும் என்னன்னு கேட்டு யூ கேன் ஆட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஓகே மாதாஜி. ஓகே கண்ணா, thank you. எஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் முகுந்த். முகுந்த் இங்க காணோம், ஃபேன் தான் தெரியுது, முகுந்த் காணுமே.
சரி ஆதவ் கிருஷ்ணா நீ சொல்லு. ப்ரிப்பேர் பண்ண மாதாஜி நிறைய மாதாஜி ம். நேத்து நைட் அம்மா இப்படி பண்ணணும்னு சொன்னாங்க மாதாஜி. நான் காலையில கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதாஜி. கிளாஸ்க்கு 1/2 மணி நேரம் முன்னாடி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன் மாதாஜி. 1/2 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிட்டடா. நீ எல்லாம் பெரிய ஆள்ற. நாங்களாம் பாரு இவ்வளவு நாளா முக்கறோம், இன்னும் ஒண்ணுமே படிச்சு முடிக்கல. 1/2 மணி நேரத்துல படிச்சுட்டானே, சூப்பர்ரா. So Rakshita, how was your preparation? மாதாஜி நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் போச்சு இல்லையா, அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அதுக்காக திருப்பி படிச்சிருப்பீங்க எஸ் இல்லையா? மாதாஜி எஸ் மாதாஜி சரி, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. நல்லா இருந்தது மாதாஜி. நல்லா இருந்துச்சு, சிம்பிளா முடிச்சு விட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. அக்ஷதா, மாதாஜி இந்த கொடுமையை ஒழுங்கா ஏன் ப்ரிப்பேரே கேக்குறீங்க? பண்ண பதில் பேசுறேன். அதான் இந்த கொடுமையை ஒண்ணும் ஏன்? ப்ரிப்பேர் பண்ண எனக்கு ஃபீவர் மாத்தாச்சு, அதான் ஒண்ணும் ப்ரிப்பேரே பண்ண முடியல. ஓகேடா, நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சித்தேஷ், சொன்னேன் மாதாஜி. நெக்ஸ்ட் டைம் சித்தேஷ் நீயும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? நான் சொன்னாங்கன்னா கிளாஸ் வராம ஓடி போயிருவீங்க. நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட. நெக்ஸ்ட் டைம் வந்து சித்து வந்து ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான். கல்யாணி மாதாஜி நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மாதாஜி. And Tishan also. Tishan, next time you will be given a topic, you prepare and come. ஓகே மாதாஜி. Okay, Kanna. Hope you all enjoyed. So நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது சொல்லணுமா? Any suggestions? கிளம்புடா அப்படிங்கிறான். ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு கிளம்பு. மாதாஜி ஏதோ ஸ்டோரி சொல்றீங்க மாதாஜி? ஸ்டோரி வேணுமா? ஸ்டோரியா? ஸ்டோரி வேணுமா உங்களுக்கு? நீங்க தான் ஏதாவது ஒரு சின்னதா வாரம் ஸ்டோரி கேக்குறீங்களடா. வாரம் ஒரு ஸ்டோரி. நீங்க தான் ஆக்சுவலா எனக்கு சொல்லணும். நிறைய நீங்க தான் ஸ்டோரி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன திடீர்னு ஸ்டோரி கேட்டா எனக்கு எது ஞாபகம் இருக்கு. மாதாஜி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. மாதாஜி நீங்க ஏர் ஹோஸ்டஸ் பிரபுவாத்தோட கதை சொல்லிருக்கீங்களா மாதாஜி? ஆமா, பாரு எங்க இருந்து எடுத்து குடுக்குறான். எஸ், ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்கு மாதாஜி. அந்த இப்போ வந்து ஏர் ஹோஸ்டஸ் இருக்காங்களா மாதாஜி? இருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. என்னாச்சு? யாரா ஒயிட் போர்ட் எல்லாம் லோட் பண்ணி? என்னென்னமோ முகுந்த் சொன்னதுனால ஒரு சின்ன பிரபுபாதா ஸ்டோரி நாம சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். சோ பிரபுபாத் ஒரு வாட்டி வந்து பிளேன்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. யூஸ்வலா வந்து அவர் ஏதோ பிரசாதம் கையில வச்சிருப்பாரு. இப்ப ஏர் ஹோஸ்டஸ் வந்து எல்லாத்தையும் கேட்பாங்க இல்லையா, ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேக்குறாங்க. அப்போ பிரபுபாத் வந்து வேணான்னு சொல்லி பிரசாதம் சாப்பிடுறாரு. இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறாரு. அவங்க அதை போய் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க வந்து திருப்பி வந்து பிரபுபாத் இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து வாங்கிக்குவாங்க இல்லையா முகுந்த்? அப்படிதானே வரும். சோ அந்த அவங்க வந்து திருப்பி டிவோட்டி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஐ ரிமெம்பர். சர்வீஸ்க்கே, அதாவது ஒரு வில்லேஜ்ல இந்த ஸ்டோரி நரேட் பண்ண டிவோட்டி சொல்லியிருப்பாரு. ஒரு வில்லேஜ்ல போய் பார்த்தா அவங்க ஹோம் டு ஹோம் சர்வீஸ் பண்ணும்போது அவங்க பெரிய டிவோட்டியே, அவங்களும் ஃபுல்லா சர்வீஸ் புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல இறங்கி இருப்பாங்க. பிரபாதர் அந்த பிரசாதம் சாப்பிட்டதுனால, அந்த ரெமினன்ட் சாப்பிட்டதுனால அவங்களும் they became Krishna conscious. அவங்களும் எஸ். சோ எஸ், வேற ஏதாவது யாராவது வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனிதிங் எல்ஸ்? ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிரும். சோ வில் வைண்ட் அப் நவ. பசங்களை நெக்ஸ்ட் டைம் டாபிக்ஸ் கொடுக்கும்போது, இப்ப ஷியாம் கோபிலாம் சாப்டர்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு வாட்டி யார்ட்டையாவது கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம் டாபிக். நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, நான் போன் பண்ணி பேசுங்கன்னு சொன்னேன். நீங்க 3 பேருக்கு, ஜெயபிரதா மாதாஜி 3 பேருக்கு போன் பண்ணி பேசுங்க ஈவினிங் டைம். அப்பதான் வந்து நீங்க வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்துக்கும் சொன்னீங்க கிட்ட. அனுப்பியிருக்கேன். டைட்டில் என்ன டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அதாங்க மாதாஜி, நாம வந்து அவங்கள்ட்ட பேசணும். அவங்களுக்கு வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க, நம்ம தான் பேசணும். நீங்க 3 பேருக்கு அவங்க 3 பேருக்கு பேசி இருந்திருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லா பண்ணாங்க பசங்க. அவங்க பங்குக்கு வந்து நம்ம கொடுத்தது வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க. வெரி நைஸ். ஸோ வி என்ஜாய்ட் a lot.